வணக்கம். நம்ம எல்லாருக்குமே காக்கா வடை சுட்ட கதை தெரியும். ஆனால் இது சைனா காக்கா வடை சுட்ட கதை. இப்படி தான் ஒரு நாள் அந்த காக்கா பாட்டி வடை சுடுற இடத்துக்கு போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் பாட்டி வரல. வடை சுடுறதுக்கு பாட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்த உடனே இதை பார்த்ததும் இது சுட்டுட்டு போயிடும் அப்படின்னு பாட்டிக்கு புரிஞ்சு பாட்டி சொல்கிறாங்க, இன்னைக்கு ஈர விறகு இதை எரித்து நான் வடை சுடுறதுக்கு டைம் ஆகும், அது வரைக்கும் நீ இரு அப்படின்னு புலம்பிகிட்டே அவங்க அந்த அடுப்பு வேலைகளை பார்க்குறாங்க. இதை கேட்ட காக்காவுக்கு ஒரு யோசனை. சரி, நாம் அந்த பாட்டிக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, காஞ்ச குச்சிகளை எடுத்துகிட்டு போடுது. அதை யூஸ் பண்ணி அந்த பாட்டி வடையை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பாட்டிக்கிட்ட எனக்கு வடை வேணும் அப்படின்னு கேட்குது. ஏன் அது திருடலை அப்படின்னா, அது சுள்ளி பொறைக்கி போட்டிருக்கு. ஸோ இது என்னோடய வேலைக்கு கூலி, நீ எனக்கு தா அப்படின்னு கேட்குது. அப்போ பாட்டி, ஆஹா, நான் வடை சுட்டு முடிக்கணும், நீ இரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது முதலாளித்துவம். எந்த ஒரு ஊழியருக்கும் சரியான ஊதியம் கிடைக்கிறதில்ல பார்த்தீங்களா? எல்லா முதலாளியும் கொஞ்சம் ஏமாத்துறான். அப்போ இந்த காக்கா என்ன பண்ணுது, இல்லை இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துகிட்டு போயிடுது. இது நம்மளோட உரிமை, கண்டிப்பாக நம்ம பார்க்குற வேலைக்கு நாம் சம்பளம் வாங்கி தான் ஆகணும். இதை வாங்கிட்டு போயிட்டு அந்த காக்கா ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து ஒரு நரி காக்கா கிட்ட, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுது. ஒரு நிமிஷம் அது மயங்கிட்டு அந்த காக்கா. நல்லா யோசிச்சுக்கோங்க, இது சைனா காக்கா கதை. அந்த நரியும் சைனா நரி. திருடர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி ஊழியர்கள்ட்ட திருடுறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அப்போ என்னாச்சு, அந்த காக்கா டக்குன்னு வடையை விட்டு தான் தாமதம் நரி அந்த வடையை கவ்விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டு. இந்த காக்காவுக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா நம்ம ஏமாந்துட்டோமே, ஆனால் இது நம்மளோட உரிமை, நம்ம உழைச்ச உழைப்புக்கான பணம், இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கா கா காக்கான்னு கத்த ஆரம்பிச்சிட்டு. உடனே அந்த காக்கா கூட்டங்கள் எல்லாம் வந்ததும் அந்த நரி வடையை எடுத்துகிட்டு போனதை அவங்களுக்கு சொல்லி, இந்த எல்லா காக்காக்களும் சேர்ந்து அந்த வடையை தூக்கிட்டு போன நரியை துரத்தி பிடிச்சி அதை கொத்தி, அதாவது ஆக்சுவலாக அந்த நரி ஒரே ஒரு வடையை தான் தூக்கிட்டு போச்சு. ஆனால் அத்தனை காக்கா கூட்டங்களுக்கும் அந்த நரி அன்னைக்கு இரையாயிட்டு. இங்கே அந்த காக்கா காக்கான்னு கரையவும் எல்லா காக்கா கூட்டங்களும் வந்தது தொழிலாளர் சங்கம். அவங்க எல்லாரும் ஒன்றா போராடினா அந்த நரியை அடித்து கொன்ன மாதிரி அவங்களோட உரிமையை மீட்டிடலாம். இதுதான் கதையோட நீதி.